தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து 3D பிரிண்டிங். 3D பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது வந்து CAD கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இதை தான் CADன்னு சொல்லுவாங்க. இந்த CAD கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனை யூஸ் பண்ணி ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. இந்த 3D பிரிண்டிங்கில் வந்து யூஸ்வலாகவே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து லேயர் பை லேயராக தான் ஆட் பண்ணுவாங்க. லேயர் பை லேயராக ஆட் பண்ணுறதுனால இதுக்கு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இன்னொரு பேர் இருக்குது. இந்த 3D பிரிண்டிங்கில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியலை வந்து ஜாயின் பண்ணி அதை வந்து நல்லா திடப்படுத்துறதையே வந்து ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி தான் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க அண்ட் தென் சாலிடிஃபை பண்ணுறாங்க. இந்த மெட்டீரியல்லாம் எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா வந்து லிக்விட் மாலிகல்ஸ், பவுடர் கிரெயின்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் வந்து கம்பைன் பண்ணுவாங்க. இதை வந்து லேயர் பை லேயராக தான் மெட்டீரியல் போட்டு கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு 3D இமேஜ் இல்லை 3D ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு ஷேப் இல்லைனா வந்து ரொம்ப நுணுக்கங்கள் இருக்கிற ஒரு ஷேப்பை வந்து இந்த 3D பிரிண்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாகவே பண்ண முடியும். இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கலில் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் காஸ்டியூம் ஆர்ட் அண்ட் டிசைன்ஸ் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ஆர்கிடெக்சர் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. மெடிக்கல் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மெடிசனில் வந்து 3D பயோ பிரிண்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை பேஸாக வச்சு செல்ஸ் அண்ட் தென் க்ரோத் ஃபேக்டர், பயோமெட்டீரியல்ஸ்னால் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த டிசைனில் வந்து ஒரு க்ரியேட் பண்ண ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் பயோமெட்டீரியல். அந்த பயோமெட்டீரியல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு பயோமெடிக்கல் பார்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுற, இந்த மாதிரி ஸ்கல், ஹார்ட், ஐ, இந்த மாதிரி இயர், இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதா வந்து 3D பயோ பிரிண்டிங். இதில் வந்து லேயர் பை லேயராக பயோலிங்க்ஸ் அப்படிங்கிற பார்ட்டிக்கலாக ஆட் பண்ணுவாங்க. பயோலிங்க் அப்படிங்கிறது வந்து லிவிங் செல்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பயோலிங்க்ஸ். அந்த பயோலிங்க்ஸை வந்து லேயர் பை லேயராக ஆட் பண்ணி ஒரு டிஷ்யூவை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து 3D பயோ பிரிண்டிங். இதை யூஸ் பண்ணி இப்போ நிறையா ஒரு பார்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கல்லு, ஹார்ட்டு, ஐ, இயர், கிட்னி. இது வந்து இப்போ வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறையவே யூஸ் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இன்றைக்கி 3D பிரிண்டிங் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்த்துருக்கோம். நாம் இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.